உலகங்கள் சினிகேஷன் நேயர்களுக்கு வணக்கம். திரைப்பார்வை அப்படிங்கிற நிகழ்ச்சியில் படத்தினுடைய திரை விமர்சனத்தை பார்க்கலாம். புஷ்பா 2 த ரூல் இந்த படத்தோட திரை விமர்சனத்தை பார்ப்போம். கதை அப்படின்னு பார்த்தோம்னா, முதல் பாகத்தில் கதை எங்கே முடியுதோ அங்கே தொடங்குது. அதில் செம்மரக்கட்டை கடத்தல் அடியாளாக இருந்து அந்த செம்மரக்கட்டை கடத்தலுடைய சிண்டிகேட்டுக்கு தலைவராகிற அல்லு அர்ஜுன். அதுக்கப்புறம் என்ன செய்கிறார் அப்படிங்கிறதும், அதில் காதலியாக இருந்த ராஸ்மியா மந்தனா இதில் மனைவி ஆகிறாரு. அதுக்கப்புறம் கதை நடக்குது. ஒரு சமயம் அல்லு அர்ஜுன் ரமேஷோட சேர்ந்து முதலமைச்சர் ஆளுநர் நிறைய பார்க்க போகிறார். அப்போ அவரோட ஃபோட்டோ எடுத்துருவாங்க அப்படின்னு ராஸ்மியா மந்தனா சொல்கிறாங்க. ஆனால் ஆளுநர் நிறையனும் ஒன்றா ரவுடி கூட ஃபோட்டோ எடுத்துக்க மாட்டேன், நீ கட்சிக்கு பணம் கொடுத்துக்கலாம், அதுக்காக ஃபோட்டோலாம் எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறாரு. அந்த கோபத்தில் ஆளுநர் நிறைய முதலமைச்சர் பதவி நீக்கிட்டு ரமேஷ் முதலமைச்சர் ஆக்கிறார் அல்லு அர்ஜுன். இது கதையின் ஒரு பகுதி. இன்னொரு பக்கம் முதல் பாகத்தில் அல்லு அர்ஜுனால் அவமானப்படுத்தப்பட்ட போலீஸ் அதிகாரியான பகத் பாசில், அவர் தன்கிட்ட அல்லு அர்ஜுன் சாரி கேட்கணும் அப்படின்னு அவரை பல வகையில் கார்னர் பண்ணுறார். அல்லு அர்ஜுன் சாரி கேட்டாரா இல்லையா அப்படிங்கிறது இன்னொரு பக்கம். இந்த படத்தில் அல்லு அர்ஜுன் அவர் அப்பாவுடைய இரண்டாவது மனைவியின் மகன். முதல் மனைவியின் மகன்கள் இவரை நம்ம தம்பியாவோ குடும்பத்தில் ஒருத்தரோ ஏற்றுக்காமல் பல வகையாக அவமானப்படுத்துகிறாங்க. அவங்க கடைசியில் இவர் ஏற்றுக்கிட்டாங்களா இல்லையா அப்படின்னு இன்னொரு கதை. இப்படி 3 கட்டத்துக்கு கதை மாறி மாறி பயணிக்குது. கடைசியில் புஷ்பா 3 த ராம்பேஜ் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்போடு முடிச்சிருக்காங்க. இதில் நடிகர்கள் பார்த்தோம்னா ஹீரோயின் ராஸ்மியா மந்தனா, ஆடுகளம் நரேன், ஜெகபதி பாபு, ரமேஷ், அஜய், சுனில், பகத் பாசில், இவர்களோடு நம்ம குண்டூர்காரன் புகழ் ஸ்ரீலீலா ஒரு பாட்டுக்கு குத்தாட்டம் போட்டிருக்கார். ஒரு கடத்தல் பேரை நினைச்சா முதலமைச்சரை மாற்ற முடியுமா? லாக்அப்பில் இருக்க குற்றவாளி தப்பிக்க விட்டுட்டு ஸ்டேஷனில் இருக்க மொத்த போலீஸ் ராஜினாமா பண்ணிட்டா அவங்க மேலே எந்த விசாரணையும் வராதா? பகத் பாசில் ஒரு எஸ்பி, ஆனால் அடிக்கடி லூஸ் மாதிரியே நடந்துக்கிறாரு. அவர் ஒரு கட்டத்தில் சுற்றி இருக்க மரங்கள்லாம் எரிச்சிட்டு நடுவில் சிரிச்சிட்டே இருக்கிறது முடிஞ்சிருது அவருடைய காட்சி. அவர் உயிரோடு இருக்காரா இல்லையா? 2 கையும் காலும் கட்டப்பட்ட பிறகும் ஒரு மனிதனால் சண்டை போட முடியுமா? இது மாதிரி படம் முழுக்க லாஜிக் இல்லாத பலவிதமான கேள்விகள். அப்படி இருந்தாலும் இதெல்லாம் போக்குற மாதிரி நிறைய ப்ளஸ் பாயிண்ட் படத்தில் இருக்குது அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம். ராஸ்மியா மந்தனா, ஸ்ரீலீலா 2 பேரும் போட்டக்கூடிய அற்புதமான அந்த டான்ஸ். ஸ்ரீலீலா ஒரு பக்கம் அவர் சைடில் ஆடினா, ராஸ்மியா மந்தனா ரொம்ப சுழன்று ஆடியிருக்கார். 2 பாட்டுமே நம்ம கண்ணை மூட முடியாமல் பார்க்குற அளவுக்கு டான்ஸ் ஆடியிருக்காங்க. அதே போல் பொண்டாட்டி சொன்னால் கேட்கணும், பொண்டாட்டி பேச்சை கேட்டால் தான் உருப்பட முடியும் அப்படிங்கிற மாதிரி வசனங்கள் அடிக்கடி படத்தில் வந்து பெண்களை உசிப்படுத்துது அப்படின்னு சொல்லலாம். அண்ணன் பொண்ணை கடத்திட்டு போனவங்க சண்டை போட்டு கொண்டுட்டு அந்த பொண்ணை மீட்டு வந்தார் அல்லு அர்ஜுன். அதை தொடர்ந்து அண்ணங்களாக பெருமை வந்து ஒன்று சேர்றாங்க. இந்த சென்டிமெண்ட் காட்சி ஒரு பக்கம், ஆக்ஷன் ரணகலம் அதகலம் இன்னொரு பக்கம். இப்படி பல விஷயங்கள் இயக்குனர் இந்த படத்தில் சரியாக கையாண்டிருக்கார். ஃபோட்டோகிராஃபி, கேமராமேனுடைய பங்கு அதிகமானது. அதே போல் ஸ்டண்ட் மாஸ்டர், டான்ஸ் கொரியோகிராஃபர் இவங்களுக்கும் பெரிய வேலை கொடுத்துருக்கார். 2021 வெளியானது புஷ்பா ஃபர்ஸ்ட் பார்ட். அதை விட இது அதிகமான பொருட்செலவு எடுக்கப்பட்டிருக்கு. பணத்தை தனியாக செலவு பண்ணுற பேச்சுக்கு சொல்லுவாங்க. அது மாதிரி பணத்தை உண்மையிலேயே தனியாக செலவு பண்ணியிருக்கான்னு சொல்கிறாங்க தயாரிப்பாளர். 100 லாரிகள், 100 கார்கள், 100 மாட்டு வண்டிகள், அதுக்கெல்லாம் கலர் பெயிண்ட்டு, 100 மோட்டார் படகுகள் அப்படின்னு எதாக இருந்தாலும் பிரம்மாண்டம். 100 பேர், 200 பேர், 500 பேர் அப்படின்னு வர்றது. இப்படி பல விஷயங்களில் பணத்தை பணம்னு பார்க்காம செலவு பண்ணியிருக்காங்க. இதையெல்லாம் இயக்குனர் சரியாக கையாண்டிருக்கார். இந்த படத்தின் வெற்றிக்கு இயக்குனரின் பங்கு 50% என்றால் இன்னொரு 50% ஹீரோ அல்லு அர்ஜுன். புஷ்பா என்ற புஷ்பராஜ் அந்த கேரக்டரே வாழ்ந்திருக்கார் அப்படின்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட 3 வருஷம் இந்த படத்துக்காக பாடுபட்டிருக்கார். தோற்றம், நடை, உடை எல்லாம் மாற்றி மிக அருமையாக நடிச்சிருக்கார். படம் முழுக்க அதகனம் செய்திருக்கிறார் என்று சொல்லலாம். குறிப்பாக திருவிழாவில் பெண் வேடமிட்டு அவர் ஆடுகின்ற நடனம், பாடல், அதை தொடர்ந்து சண்டை என்று 30 நிமிடங்கள் ஓடுகிறார் அந்த காட்சி. இது போல பல காட்சிகளில் மிக கடுமையாக உழைத்திருக்கிறார் அல்லு அர்ஜுன். அற்புதமான நடிப்பை வழங்கியிருக்கிறார் என்று சொல்லலாம். காட்சிகளிலும், காதல் காட்சிகளிலும், ஆக்ஷன் காட்சிகளிலும்
பின்னி படல் எடுத்துக்காட்டு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி மிக மிக கடுமையாக உழைத்து இந்த படத்தை வெற்றி பெற வைத்திருக்கார். 3 மணி நேரம் 21 நிமிடம் ஓடிய இந்த படத்தை கொஞ்சம் கூட போர் அடிக்காமல் கொண்டு செல்வதில் இயக்குனரும் அல்லு அர்ஜுனும் கைகோர்த்து செயல்பட்டிருக்கிறார்கள். ஜெகபதி பாபு தம்பியையும் தம்பி பையனை கொண்டவங்கள பழி வாங்குவாரா, என்ன செய்வார் அப்படின்ற சீலை எதிர்பார்க்கறதோட 3ஆம் பாகம் வரை முடிச்சிருக்காங்க. படத்தில் ஆரம்பத்தில் ஜப்பான் சம்பந்தமான சில காட்சிகள் இருக்குது. அதை கனவு மாதிரி காமிச்சிருக்காங்க. இது ஏன் தேவையில்லாமல் காமிச்சாங்க அப்படின்னு குழப்பம் இருந்தாலும் அதை 3ஆம் பாகத்தை பயன்படுத்த வாய்ப்பு இருக்குது. அதே கிளைமாக்ஸ் கல்யாண வீட்டில் அல்லு அர்ஜுன் ராசிமியான குடும்பத்தோடு சீக்கிட்டு இருக்கும்போது பாம்பு அடிக்கிறதோடு முடிச்சிருக்காங்க. இந்த படத்தில் இயக்குனருக்கும் ஹீரோவுக்கும் பிரச்சனை, அதனால் 3ஆம் பாகம் வராது. அதனால் எடுத்த படம் 3 மணி 20 நிமிஷம் தான் பரவாயில்ல, எல்லாத்தையும் இந்த படத்தையே வச்சுருவோம். பகத் பாசில் தான் தோற்ற நினைச்சி தன்னை சுற்றி இருக்க மரத்துக்கெல்லாம் நெருப்பு வச்சுட்டு அப்படியே செத்து போகிற மாதிரி காமிச்சிருக்காங்க. அதோடையே கதை முடிஞ்சதுன்னு சொல்லலாம். அதுக்கு பிறகு அல்லு அர்ஜுனுடைய அண்ணன் பொண்ணை கடத்திட்டு போகிறது, அதை அவர் காப்பாற்ற போகிறது அப்படிங்கிறலாம் பழைய கால தமிழ் படத்தை நினைவுபடுத்தின காட்சிகள். அது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொண்டு போகிறாங்களோ தோணுனா கூட அதனை விறுவிறுப்பு குறையாமல் கொண்டு போயிருக்கார் அப்படிங்கிறது தான் இயக்குனர் சாமர்த்தியம். எல்லாம் ஓகே. படம் எப்படி இருக்கு ஷார்ட்டாக சொல்லு அப்படின்னு கேட்டிங்கன்னா, சென்டிமெண்ட், ஆக்ஷன், விறுவிறுப்பான கதை எல்லாம் கலந்து ஒரு பரபரப்பான ஆக்ஷன் படத்தை பார்த்து முழு திருப்தியை கொடுக்குற படம் தான் இந்த புஷ்பா 2 த ரூல். இது போன்ற சினிமா செய்திகளை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். எங்களுடைய வீடியோக்கள் உடனுக்குடன் உங்கள்கிட்ட வந்து சேரும்.